சென்னையில் ஏரியாவே தெரியாத ஒரு இடத்துல உங்களை போய் நான் விட்டுறேன், நீங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு போயிடுவீங்களா? போயிடலாம். எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு வீடு தான். என்ன வீடு? த்ரிஷாவோட வீடு. இவன் எப்ப? இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தண்ணிக்குள்ளேயே போய் ஆராய்ச்சி பாக்குற வரைக்கும் நான் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறேன். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. வீட்டுக்குள்ள வந்து சொல்லிட்டு வரக்கூடாதே. கத்தாதடா. சொந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு எவனா தந்தி அடிச்சுட்டு வருவானடா. பக்கத்து வீட்டு பொண்ணு, அடுத்த வீட்டு பொண்ணு, எதிர் வீட்டு பொண்ணு எல்லாம் கூட்டி வந்து லூட்டி அடிக்கிறது என்னால பொறுத்துக்க முடியல. மரியாதையை வெளிப்பட. ஆத்தா மனசுல அதான் இதான்னு நினைக்க வச்சு நாளைக்கு என்ன ஏமாத்தின ஆத்தா அவனுக்கு ஆப்பு வச்சிருவேன். உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? அன்பை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? 1000 ரூபாய் இருக்குதுங்க. ஏதோ வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகாட்டியும் நம்ம பெத்த பயம் கொடுக்கலினாலும் ஸ்டாலின் எங்களுக்கு மகனாட்டு இருக்கிறாரு. என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு லிஸ்ட் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு. பாடி லாங்குவேஜ் சீன்ஸ் வேணுமா? அது இருக்கு. ஃபைனலி எமோஷன் ஆல்சோ இருக்கு. ஆனால் அதற்கு பிறகு அவர்களுக்கு அமைச்சர் கொடுத்திருக்கிறேன் நான் என்று மார்த்தட்டி கொடுக்கிறீர்களே, இப்படி சொல்லுவதற்கு ஜனநாயகத்தில் உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? இல்லங்க. இல்ல. போனவர்களுக்கு தான் வெட்கமில்லை என்றால் உங்களுக்குமா வெட்கமில்லை? இல்லங்க. இல்ல. இந்த சிபிஎஸ்இ பள்ளிக்கூட சிலபஸை நாங்கள் தமிழ்நாட்டில் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகின்ற யோகிதை இந்த முதலமைச்சருக்கு உண்டா? இல்லங்க. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? திவ்யா, சாஷா, ஜோசப், விஜய். உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? இங்குதான் இருக்காரு. எம்புட்டு புள்ள ஒரு பலூன் கேட்டா வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கில. அரகுல அரிசி வாங்க காசு இல்லாம அத்தை அல்லாடி நிக்க ஆட்டக்காரிக்கு 500 ரூபாயா? அறிவு கட்ட பஞ்சாயத்து. திர்ஷாக்கா, நேத்தெல்லாம் போஸ்ட் போடாம வாய மூடிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்படியே இருக்க வேண்டியதான். இன்னைக்கு எவனாவது உங்களை போஸ்ட் கேட்டானா? நேத்து வந்து சோசியல் மீடியால விமர்சனம் பண்ணதை நீங்க பாத்தீங்களா இல்லையா? இன்னைக்கு சட்டமன்றத்துல எவ்வளவு பேசினாரு, அதெல்லாம் நினைச்சு நாங்க மகிழ்ச்சியோட இருந்தோம். 5 நிமிஷம் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, உடனே நல்லா வரி போட்டுறானுங்க வயித்துல. எப்ப பாருங்க திர்ஷான்ற ஒரு கேரக்டர் வந்து இந்த தலைவனோட ஒரு கேரக்டரையே கேவலப்படுத்துறாங்க. அவர் நிம்மதியா வாழதான் விடுங்களா. அப்படியே நீங்க பர்சனலா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான், உங்களோடது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். நீங்க விஷ் பண்றீங்கன்னா ஓகே. சின்ன பொடிய எனக்கு தம்பி மாதிரிங்க. அப்படியாம்மா? அண்ணே எனக்கு சகோதரி மாதிரி தங்கச்சி. அப்படியாப்பா? அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம பார்ட்டிக்கு நல்லது, உங்க உடம்புகளுக்கு நல்லது. நீங்க உங்களை பர்சனலா வச்சுக்கோங்க. சோசியல் மீடியா கேட்டானா? ஐயோ, காண்டாமிருகத்துக்கு வெறி புடிச்சிருச்சு. திர்ஷாக்கா, நீங்க ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க திர்ஷாக்கா. இதுக்கெல்லாம் எங்களால முட்டு கொடுக்க முடியாது. நான் முட்டே கொடுக்க மாட்டேன். எவன் கொடுக்கறானோ நான் முட்டு கொடுக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் என்ன, நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். கீழே ஏதோ பர்பி கிடக்குது. இல்ல இங்க பாருங்க, இங்க பாருங்க, பர்பி இல்ல, சும்மா சொன்னேன். குடும்ப கௌரவம் நீங்களே, அதான் பர்பி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இல்ல இந்த போஸ்ட் போடுறது கூட நான் மன்னிச்சிருவேன். பர்த்டே நேத்து இன்னைக்கு போஸ்ட் பண்ணது கூட நான் மன்னிச்சிருவேன். என் தளபதி ஒரு ஆளுக்காக இந்த 30 கேக் வாங்குறது நான் மன்னிச்சிருவேன். ஆனா சட்டசபையில என் தளபதி இன்னைக்கு இப்படி 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 பண்ணி மாசம் கட்டதுக்கு அப்புறம் இந்த உதவி சும்மாவே உசுர வாங்குவான். இப்ப இந்த போஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் நாளைக்கு தாண்டம் ஆடுவானே. நான் பாய்சன் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி குடிப்பேன். பாயாசமே கிடைச்சிருக்கு, சும்மா விடுவேனா? அண்ணா கொஞ்சம் சும்மா இருண்ணா. காலைல தானே நீ பேசின ஸ்பீச்சுக்கு ஃபயர்லாம் விட்டேன். இப்ப எல்லாம் பேக் ஃபயர் ஆகுதுண்ணா. நீ காட்டின சிம்பிள் அவங்களுக்கு நினைச்சா கட்சியில எங்களுக்கு குத்துட்டியாண்ணா. உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? எங்கடா போற? என் பொண்டாட்டி 6 மணில இருந்து காணுங்க. அவ தேடிட்டு போறனுங்க. என் தகப்பனை 6 மணில இருந்து காணோம், தேடிட்டு தான் போறேன். அதுக்கு எதுக்கு இத்த பெரிய லைட்? இவ்வளவு பெரிய லைட்லயே டிம்மா தாண்டா தெரியவா?
உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? நாங்களும் தேடிட்டு இருந்தோம் இப்படி இப்படின்ட்டு. நீங்க பதவி எடுத்தீங்கல்ல, அப்ப நாங்களும் தேடணும் உங்க ஃபேமிலிய. பார்த்தா த்ரிஷா இருக்கு. ஐயோ ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க, அதுக்கு நான் தான் கிடைச்சேன். சரி விடுங்க, வேற ஏதாவது பத்தி பேசுவோம். சிரிக்கிற 2008 ஈழத் தமிழருக்கு ஆதரவா உண்ணாவிரதம் போராட்டம் செஞ்சோம். மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்த வலியுறுத்தி நடைபெற்று வரும் கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்து போட நடிகர் விஜய் மறுத்திருப்பது உலக தமிழர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே. பிஜேஎஸ் 500, ஆட்சி மனோரமா அவர்கள் 25,000, இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றத்தின் சார்பில் 500 ரூபாய். பேச தெரியாம ஒண்ணு இல்லடா, அந்த ஏரியா இந்த ஏரியா எல்லா இடத்துலயுமே அண்ணன் பி 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 பிச்சி மேய்வண்டா. அவர் மட்டும் வந்தாரு, உங்களை திட்டிட்டு அவர் மட்டும் போயினே இருக்கிறாரு. ஏய், நேத்து திட்டா அவனை, நைட்டு ஃபுல்லா ஏறி எடுத்து வந்து இப்ப வந்து ஒப்பிச்சுட்டு போறான். நீ இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ண. நாம ஆட்சிக்கு வந்து சரியா 40 நாள் ஆகுது. அதுக்குள்ள என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு லிஸ்ட் ஒன்னு சொல்றேன், கேளுங்க. இது ஜனநாயக நாடு தானே, போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கிடையாதா ஸ்டூடண்ட்ஸ்க்கு? எவ்வளவு ஒரு அராஜகமான முறை. திருப்பத்தூர் அருகே பெண்ணுக்கு தொடர்ந்து பாலியல் தொந்தரவு செய்ததாக தவிக நிர்வாகியும் வழக்கறிஞருமான சத்தியமூர்த்தி மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வேலை வாங்கி தருவதாக இளம்பெண்ணை ஏமாற்றி கூட்டு பாலியல் வன்கொடுமை, 2 தவிக நிர்வாகிகள் கைது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கானத்தூரில் தொடர்ந்து மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ஆலந்தூரில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் தலைமறைவாக இருந்த தாவிக நிர்வாகியை பெங்களூரில் வைத்து போலீசார் கைது செய்தனர். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி மண்டியிட்டு சாட்டையால் அடித்துக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அத பத்தி இப்ப பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம். நீதான் அந்த நல்ல பையனா? தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? சார், நம்ம செங்கோட்டையன் சார் இருக்கிறார்ல, அவரை எப்போ சார் தொடுவீங்க? நம்ம ஆதவ அர்ஜுனா இவங்களெல்லாம் எப்போ சார் நீங்க தொடுவீங்க? அதுக்கப்புறம் ஏடிஎம்ல இருந்து நிறைய ஊழல்வாதிகள் உள்ள வந்தாங்கல்ல, அவங்களாம் நீங்க எப்போ சார் தொட போறீங்க? என்ன கேவி அழுகுறான்? ஆனா ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்லி சோபாலாம் போகுது. சோபாக்குள்ள என்ன சார் இருக்குன்னு கேட்டா அதுக்குள்ள பதில் தெரியாது. ஏன்னா அதெல்லாம் கேட்க கூடாது. சோபா செட் விற்கிறது நீங்க வெளியே போய் விழுங்க, நாங்க சோபா செட் உள்ளே வைக்கிறோம் அப்படின்றாரு. சார், சோபாக்குள்ள என்ன சார் இருந்தது? என்ன இருந்தது? சீக்ரெட் இல்ல? அதான் அதேதான். இவ்வளவு கேவலமான ஸ்கிரிப்ட விஜய் அவர்களை தவிர வேற யாராலும் எழுத முடியாது. ஒண்ணு புசியான எழுதிக்கணும், இல்ல விஜய் எழுதிக்கணும், இல்ல 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து நைட்டு முழுக்க எழுதிக்கணும். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். அரசு மருத்துவமனைகள்ல பிரசவிக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் மற்றும் பிரசவித்த தாயையும் கௌரவிக்கும் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் வடிவமைக்கப்பட்டு. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? திருப்பாச்சி சிவகாசி பாக்குற ஆடியன்ஸுக்கு என்ன தேவையோ அததான் இன்னைக்கு ஸ்கிரிப்டா கொண்டு வந்து தமிழக முதலமைச்சர் சட்டசபையில படிச்சாரு. அவங்க அப்பன் செஞ்ச தப்புல ஆத்தா செஞ்ச வெத்தல பிறந்திருக்கேன்டா, அந்த மாதிரில கும்புட போன தெய்வம் குறுக்கே வந்தா தையா அப்படின்னு போடுவாங்கல்ல, அது மாதிரி ஆடுறவனுக்கு இல்ல வந்து இப்படி கை அப்படி போட்டோ அதுக்கு வந்து இது பண்றவனுக்கு நான் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டோம் என் பேச்சா நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு அப்படி பண்றவனுக்கு அவனுக்கு வந்து இது போதும். ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. பொண்டாட்டிய வச்சு ஒழுங்கா குடும்பம் பண்றதுக்கு யோகிதை இல்லாத அந்த விஜய்க்கு வந்து ஒரு ஆட்சியா? என்னப்பா வாடா போடா மரியாதை பின்ன எப்படி அவனை கூப்பிடுறது? உனக்கு என்னடா மரியாதை? நீ யாரா? பொண்டாட்டிய வச்சு உழைக்கிறாரப்பா, பெண்களை தாங்குறாரா,
மகளிர் தினத்தன்னைக்கு சொல்றாரு, தான் பொண்டாட்டிய பாரு, தான் தகப்பனார பாரு, அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. தன்னுடைய அப்பனை பாரு, எல்லாத்தையும் பிச்சுட்டு ஒருத்த மட்டும் நடிகையோட ஓடிக்கிட்டு போனா இவனெல்லாம் பெண்களை காப்பாத்துறாரா? இல்ல கோபி, எதிர்பார்க்கிற கஷ்டம் தானே. அந்த பனையூர் பங்களாவிலேயே படுத்து கிடக்க வேண்டியதுதான். இந்த நாட்டையும் சினிமா மாதிரி நினைச்சிட்டு இருந்தா மக்களை எப்ப நினைக்கிறது? அவன் சம்பளத்துக்கு வேலை பார்க்கறவன் கிடையாது, சரக்குக்கு வேலை பார்க்கறவன். அந்த வழியா போனவர் ஒருத்தர் பைக்கை நிப்பாட்டி, பாட்டி யார தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த பாட்டி சொன்னாங்க, என் பேரன் பேட்டி சொன்னாங்கன்னு நான் ஒரு நடிகருக்கு ஏப்ரல் 23 ஓட்டு போட்டேன். ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அவர் ஜெயிச்சார்னு கேள்விப்பட்டேன். ஆனா இது வரைக்கும் அவரை காணோம். இன்னைக்கு வந்து நன்றி சொல்லுவாரு, நாளைக்கு வந்து நன்றி சொல்லுவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் வரவேலப்பா. வரமாட்டான் சேட்டு, வரமாட்டான். நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே தீட்டிய திட்டங்கள் இங்க வேணும்னா இங்க ஒரு குத்து, அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து, தேவைப்பட்டா இங்கே ஒரு குத்து குத்து, சென்டர்ல ஒரு குத்து குத்துதான். நான் ஒரு குத்து குத்துறேன் பாக்குறியா? இந்த குத்து இன்குபேட்டர்ல வச்சிருந்த ஒரு குழந்தைய பெருச்சாலி கடிச்சு இறந்து போறதுல நம்ம ஊர்ல மட்டும் தான். ஜனங்க நோயை பார்த்து பயப்படுறதை விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்து பயப்படுறாங்க. அந்த பயம் தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் வைத்திருந்த உடலை எலிகள் கடுத்திருப்பதாக கூறி சடலத்தை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தரையில பேசலாம், தரையில வருது. சட்ட வல்லுநர்களுடன் வாங்க சட்ட வல்லுநலு, பிள்ளைக வெயில்ல நில்லுனலு, வகுப்பில் சினிமா பாடுனலு, கவர்ச்சி பாட்டுக்கு ஆடுனலு, சட்ட மன்றம் நாறுனலு, பேச்சு எல்லாம் பொய்யினலு, முத்தி போச்சு அணிலினலு, பெட்ரோல் பங்குல வெடியினலு, விளைஞ்ச பயிர் மண்ணினலு, வாங்கி தாங்க தன்னினலு, கேள்வி கேட்டா முழிக்கினலு, நிர்வாகி எல்லாம் ரேப்பினலு, எங்க புத்திய நாங்கனலு, செருப்பாலேயே அடிக்கனலு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.